தொடர்ந்து நாம் இன்றைய நாளில் இருக்கிறோம். யாவரும் தங்களுடைய மொபைல் போனை செல்போன் வைத்துக் கொண்டோமானால் இன்று நாளிலும் கூட சகோதரர் ஜோசப் சகோதரர்களை செய்தளிக்குமாறு அன்போடு கூடியுள்ள சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த நம்முடைய அன்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 வாரங்களாக உன்னத பாட்டிற்கான ஒரு முன்னுரையை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் உன்னத பாட்டின் வசனங்களுக்குள்ளாக செல்கின்றோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரின் தலைப்பு மணமகள் தன் அன்பை அறிக்கையிடுகிறாள். மணவாட்டி என்று சொல்லுகிறார்கள். மணமகள் தன் அன்பை அறிக்கையிடுகிறார். இது மற்ற எல்லா பாடல்களை விட சிறந்த பாடலாக உள்ளது. ஏனெனில் இது கிறிஸ்துவின் சிறப்புகளையும் அவருக்கும் அவரது மீட்கப்பட்ட மக்களுக்கும் இடையிலான அன்பையும் விவரிப்பதை முழுமையாக எடுத்து கையாளுகிறது. இந்த முதல் அத்தியாயத்தில் வரும் கதாபாத்திரங்கள் யார் என்று பார்க்கும்போது சுலேமிய பெண், அவளது நேசர் மற்றும் எருசலேமின் குமாரத்திகள் ஆவார்கள். இவர்கள் இந்த வசனத்திலே மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு வசனத்திலேயே 3 விதமாக பிரிக்க வேண்டியிருக்கும். அது குறிப்பாக 4ஆம் வசனம் வரும்போது நான் அதை சொல்லுகிறேன். அதனால் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டுமாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுலேமிய பெண் மீது சாலமோனின் நேசம். சாலமோன் பாடிய உன்னத பாட்டு. இதுதான் முதல் வசனம். இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், இந்த புத்தகத்திலேயே முதல் வசனம், முதல் அத்தியாயத்தின் முதல் வசனம் சாலமோன் பாடிய உன்னத பாட்டு. இந்த புத்தகத்துக்கு தரப்பட்டுள்ள பெயரை கொஞ்சம் விளக்கி பார்ப்போமானால் சாலமோனின் உன்னத பாட்டு 1:1 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வசனம் இந்த புத்தகத்தின் தலைப்பை கொண்டுள்ளது. சொல்லர்த்தமாக பாடல்களின் பாடல், அதாவது எபிரேயத்துல ஹிர் ஹாஷ் சரீம் என்று இது சொல்லப்படுகிறது. தமிழில் இது உன்னத பாட்டு அல்லது மேன்மையான பாட்டு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது சாலமோனுக்காக எழுதப்பட்டது அல்லது சாலமோன் எழுதியது என்று அர்த்தப்படுகிறது. இது சாலமோனின் பாடல்களில் ஒன்று என்றும் பொருள்படுகிறது. சாலமோனின் பாடல்களில் ஒன்று. அவர் 1005 பாடல்களை இயற்றியிருக்கிறார். அதிலே இது ஒன்று என்று நாம் சொல்லுகிறோம். இதை 1 ராஜாக்கள் 4:32 வசனத்தில் அறிகிறோம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005 என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. ஆனால் எபிரேய மொழியில் ஒரு கூட்டு கருத்தை எழுத்தில் உறுதியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த வார்த்தைக்கு முன்னால் த என்ற சுட்டிடை சொல் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மரபாக கடைபிடிக்கப்பட்டது. இங்கே வெறுமனே பாடலின் பாடல், அதாவது மிகச்சிறந்த பாடல் அல்ல, அதாவது ஏ சாங் ஆஃப் சாங்ஸ் அல்ல, ஆனால் த சாங் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மிகச்சிறந்த பாடல் என்று தலைப்பிடப்படுகிறது. இந்த ஏ என்பதை ஒரு என்ற தமிழிலே சாதாரணமாக மொழிபெயர்த்து விடுகிறோம். ஆனால் த என்ற ஆர்டிக்கிள் தமிழிலே கிடையாது. இங்கிலீஷ்ல த என்று 3 சுட்டடை சொற்கள் இருக்கின்றன, சுட்டு சொற்கள். அது ஒரு பையன், அது ஒரு மரம், அல்லது அவன் ஒரு பையன் என்று சொல்றோம் இல்லையா, அந்த ஒருங்கிறதுக்கு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. அதே சமயத்தில் வவ்வல்ஸ் உள்ள வார்த்தை தொடங்குச்சுனாக்கா அதுக்கு ஆன்கிற வார்த்தை பயன்படுது. திஸ் இஸ் ஆன் எக். ஆன் எக்னாக்க ஒரு முட்டை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஆன்கிறது ஒரு என்பதை குறிக்கிறது. ஆனால் த என்பதற்குரிய வார்த்தை தமிழிலே கிடையாது. இங்கே இந்த பாடலுக்கு ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, எபிரேயத்தில் பார்க்கும்போது த சாங் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இது ஆங்கில இலக்கணத்திலே அந்த த என்ற ஆர்டிகளுடைய மேன்மை, மகிமை நன்றாக விளக்கப்படுகிறது. உலகத்திலேயே ஒரே ஒரு பொருள் தான் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு த என்ற ஆர்டிகிள் சேர்ப்பார்கள். த ஹிமாலயன்ஸ், த கேங்ஸ், அந்த மாதிரி சொல்றாங்க. இமயமலைக்கு அந்த மலை மாதிரி வேற மலை இல்லை, அதனால த ஹிமாலயன். அது மாதிரி இந்த பாடல் இந்த பாடல் மாதிரி வேற பாடல் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல த சாங் ஆஃப் சாங்ஸ் என்று எபிரேயத்திலையும் ஆங்கிலத்திலையும் சொல்லப்படுகிறது. தமிழ்ல அதுக்கு இணையாக இல்லாதனால உன்னத பாட்டு அல்லது பாடல்களின் பாட்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த தேங்கிற ஆர்டிகிளை விட்டுறாங்க. ஆனா அங்க த சாங் ஆஃப் சாங்ஸ் என்று போடுவதுதான் முறையாக இருக்கும். இந்த உன்னத பாட்டின் சிறப்புகளை கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோமானால்,
உன்னத பாட்டு அல்லது பாடலின் பாடல் என்பது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற பெயர்கள் போலவே எல்லாவற்றிலும் மிக மேன்மையானது என்று அர்த்தப்படுகிறது. இதைத்தான் தமிழ்ல உன்னத பாட்டு என்று அழைக்கின்றோம். இதன் ஆசிரியர், இதன் எழுத்தாளர் ஒரு பெரிய அரசராகவும் எல்லா மனிதர்களும் ஞானியாகவும் இருந்தார் என்று கருதுகிறோம். ஆயினும் இப்பாடலின் மேன்மையான பொருள் அவரல்ல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சாலமோனை விட பெரியவராக கிறிஸ்துவும் திருச்சபையுடனான அவர் திருமணமுமே இப்பாடலின் உன்னதமான கருப்பொருள். நீங்க இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 12:42 சொன்னார், தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உன்னத பாட்டினுடைய கருப்பொருள் சாலமோன் கிடையாது, சாலமோனை விட பெரியவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது. இதனுடைய மிக உயர்ந்த விஷயம் என்று பார்க்கும்போது, பழைய அல்லது புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா ரகசியங்களிலும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் அவர் மீது மிகவும் பக்தியுள்ள மற்றும் பரிதாபகரமான நிலையில் உள்ள அவரது மக்களுக்கும் இடையேயான அன்பின் கதகதப்பை காண்பிக்கிறது. அது வார்த்தை பாருங்க, அன்பின் கதகதப்பா. இது மிகவும் இனிமையானது மற்றும் ஆறுதல் தருவது. மேலும் கிறிஸ்தவ கண்ணோட்டத்துடன் இது படிக்கும் அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். பாருங்க, எபேசியர் 5:31-32 பவுல் அந்த பழைய வசனத்தை எடுத்தாளுகிறார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இது மற்ற எல்லா பாடல்களை விட சிறந்த பாடலாக இருக்கிறது. ஏனெனில் இது கிறிஸ்துவின் சிறப்புகளையும் அவருக்கும் மீட்கப்பட்ட அவருடைய மக்களுக்கும் இடையிலான அன்பையும் விவரிப்பதில் முழுமையாக ஈடுபட்டுகிறது. இப்ப 2வது வசனத்துக்கு போறோம். சூலைமை பெண் இதை பேசுகிறாள். இந்த வசனம் முழுவதுமே சூலைமை பெண் பேசுவதுதான். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது. சூலைமை பெண் இவ்வசனத்தில் எதை எதிர்பார்க்கிறாள்? சூலைமை பெண் தனது நேசர் அவரது வாயின் முத்தங்களால் தன்னை முத்தமிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் உரைத்த வார்த்தைகள் யாவையும் அவரது வாயின் முத்தங்களை போல இருந்தன. அதே வேளையில் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற கட்டளைகள் கிறிஸ்துவின் வாயின் முத்தங்கள் போல இனிக்கின்றன. சூலைமை பெண் என்பவள் இவ்விடத்தில் பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் மக்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆகியோரின் உருவகமாய் இருக்கிறார். தேவனே அவளது நேசர். இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவன் நமது தேவன் தான், நாமும் அதே தேவனை தான் வழிவிட்டுக் கொண்டிருக்கோம். அப்ப தேவனே அந்த சூலைமை பெண்ணுடைய நேசர், தேவனுடைய வார்த்தைகள் தான் அவருடைய வாயின் முத்தங்கள். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று 30:14 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துடைய கட்டளைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நமக்கு அவர் அளிக்கின்ற அன்பு முத்தங்கள். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சூலைமை பெண் என்பவள் புதிய ஏற்பாட்டின்படி பார்க்கும்போது சபையை குறிக்கிறவளாக, தனித்தனி ஆத்துமாக்களை குறிப்பவளாக இருக்கிறாள். நாம் ஒவ்வொருவருமே இயேசுவின் நேசர்கள், இயேசுவின் நேசத்துக்குரிய மணமகள்கள். அப்ப அவருடைய கட்டளைகள் நம்முடைய வாயின் முத்தங்களாக நமக்கு இனிக்கின்றன, அவருடைய வாயின் முத்தங்களாக நமக்கு இனிக்கின்றன. இந்த வார்த்தைகள் பற்றிய சிறப்புகளை சற்று பார்ப்போம். இது வாழ்க்கை துணைவியின் வார்த்தைகள், மணமகளின் வார்த்தைகள். அதை பார்க்கணும். இதில் அவள் தன் உணர்ச்சி மிக்க அன்பை மணமகளிடம் வெளிப்படுத்துகிறாள். அவர் பெயர் இங்கு குறிப்பிடப்படவில்லை, ஏனென்றால் அது தேவையில்லாதது. அவளுக்கு தான் யாருடன் பேசுகிறோம் என்பது நன்கு தெரியும். மற்றும் அவர் அவருடைய எண்ணங்களில் தொடர்ந்து இருக்கின்ற ஒரே நபராக இருக்கிறார். அதைத்தான் எபேசியர்ல பவுல் சொன்னாரு, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் என்று சொன்னார். கிறிஸ்தவராகிய நாம் நம்முடைய எண்ணம் முழுவதிலும் கிறிஸ்து ஒருவரே இருக்க வேண்டும். இந்த உலக எண்ணங்கள், இந்த உலக இச்சைகள், ஆசைகள் இதையெல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு நாம் அவரோடு இருக்கின்ற போதுதான் நாம் உண்மையிலே கற்புள்ள கன்னிகைகளாக இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகைகளாக உங்களை கிறிஸ்தியன மனவாட்டிக்கு ஒப்பு கொடுக்க நான் தேவ வைராக்கியம் கொடுக்கேன்ட்டு, அந்த மாதிரி கற்புள்ள கன்னிகளை எப்படி இருக்க முடியும்? உலக எண்ணங்கள், உலக இச்சைகள், உலக ஆசைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு கிறிஸ்துவின் நினைவாக இருக்கும்போது மாத்திரமே நாம் உண்மையான கற்புள்ள கன்னிகளாக இருக்க முடியும்.
அன்பு மற்றும் நல்லெண்ணத்தின் வழக்கமான அடையாளங்களான முத்தங்கள் மூலம் அவள் கிறிஸ்துவின் ஆவியிலிருந்து அவளுக்குள், அதாவது சபைக்குள் ஊதப்பட்ட அல்லது ஊற்றப்பட்ட அவருடைய அன்பு மற்றும் தயவு, அவருடைய கிருபைகள் மற்றும் ஆறுதலின் தொடர்புகளை குறிப்பிடுகிறார். இது அத்தனை யார் சொல்லுகிற வார்த்தை? மணமகள் சொல்லுகின்ற வார்த்தை. அவர் என்னை முத்தமிடுவாராக என்பது பழைய உடன்படிக்கையின் கீழ் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளையும் குறிக்கிறது. இது தேவன் இஸ்ரேல் மக்கள் மீது கொண்ட அன்பின் நிரூபணமாக இருக்கிறது. மேலும் இது புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலம் அவரது மனவாட்டியாகிய சபைக்கு தரப்பட்ட கட்டளைகளாக கணக்கப்படுகிறது. கிரகோரி என்பவர் சொல்லுகிறார், சபையால் பெற்றுக்கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் ஒவ்வொரு கட்டளையும் அவரது முத்தங்களாகும் என்று எழுதினார். சூலைமி பெண் அடுத்து என்ன சொல்றான்னாக்கா, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது என்று உரைக்கிறாள். திராட்சை, வைன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வைன் என்பதற்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒண்ணு திராட்சை கொடி, அடுத்து நாம கர்த்தருடைய பந்தியில பயன்படுகிற புளிப்பில்லாத திராட்சரசம், அடுத்து திராட்சை மது. இந்த 3க்குமே வைன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த போறது ஆங்கிலத்துல. இந்த இடத்துல வைன் என்பதற்கு திராட்சை மதுவை தான் குறிக்கிறது. இந்த இடத்துல அவள் திராட்சை மதுவை பற்றி தான் பேசுகிறாள். உமது அன்பு திராட்சை மதுவை விட சிறந்தது. அதாவது உன் அன்பு அல்லது நேசத்தின் அடையாளங்கள் இந்த உலகில் உள்ள வேறு எந்த இன்பங்களை விட விரும்பத்தக்கவைகளாக உள்ளன என்று அவள் கூறுகிறாள். அடுத்தது மணமகள் தொடர்ந்து பேசுகிறாள். அடுத்த வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனம் முதல் பகுதியிலையும் அது என்னன்னு பார்ப்போம். வசனங்கள் என்னன்னு பார்ப்போம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக்கொள்ளும். அது 4ஆம் வசனத்துல வர்ற முதல் பாகம். என்னை இழுத்துக்கொள்ளும். இதுவரைக்கும் அந்த மணமகள் பேசுகிறாள். இந்த பரிமள தைலத்தின் சிறப்புகளை பார்க்கும்போது சாலமன் உன்னத பாட்டு 1:3 சூலைமி பெண் தனது நேசரின் பெயர் ஊற்றப்பட்ட பரிமள தைலத்தை போன்றது என்று அறிவிக்கிறாள். பாருங்க, ஒரு பாட்டில் இருக்கிற வரைக்கும் சென்ட்டுக்கு மனம் இருக்காது. அதாவது நம்ம அந்த மனத்தை உணர முடியாது. இருக்கும், நம்ம வாசனை உணர முடியாது. என்ன, புட்டியில் இருக்கும் வரை பரிமள தைலம் வாசனை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் ஊற்றப்படுகிற போது இனிய நறுமணம் கமழுகிறது. அங்க மாத்தாள் கூட என்ன செய்தாள், சாரி அதை நான் எடுத்து வைக்கல, நான் எடுத்து வைக்கலாம்னு நினைச்சேன், எடுத்து வைக்கல. அந்த நளதம் என்னும் தைலத்தை ஒரு புட்டியை கொண்டு வந்து அங்கே அந்த இடத்துல உடைக்கும் போது அந்த அறை முழுவதும் நறுமணம் பரவியது என்று நாம் வாசிக்கின்றோம். இது ஒரு நறுமணமும் கவர்ச்சிகரமான நற்பெயரை குறிப்பதா இருக்கிறது. மேலும் ஆண்களிடத்தில் இந்த குணம் காணப்படும் போது அவருடைய இந்த நற்குணம் கன்னியர்களின் நேசத்தை ஈர்ப்பதா இருக்கிறது. இவ்வசனம் ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு மனிதனிடத்தில் இயல்பாக உள்ள கவர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே நல்லதைத்தான் தேடுறோம். பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், எல்லாருமே நல்லதைத்தான் தேடுறோம். அப்ப ஒருவரை பார்க்கும் போது ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தது என்றால் தாராளமாக அவரிடம் பேசுவாள். இது இயல்பான ஒரு காரியம். ஆக அவரது நற்பெயர், யாரு, கிறிஸ்துவனுடைய நற்பெயர் ஒரு மகிழ்ச்சியான நறுமணத்தை போலவே கவர்ச்சிகரமானது என்பதை இது குறிக்கிறது. பைபிள் எழுதப்பட்டுக் கொண்ட காலகட்டங்களில் யாரோ ஒருத்தர் போயிட்டாரு பிரதர், ஜோசப் பிரதர். பைபிள் எழுதப்பட்டுக் கொண்ட விபிலியம் எழுதப்பட்டுக் கொண்ட காலகட்டங்களில் ஒரு பெயர் என்பது ஒரு முத்திரை மட்டுமல்ல, ஒரு நபரின் குணம் மற்றும் நற்பெயரின் பிரதிபலிப்பாகவும் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் நாம் பின்வரும் வசனங்களை காணுகிறோம். 2 கொரிந்தியர் 2:14 பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவு ஒரு வாசனையாக பரவுகிறது. நாம் அந்த கிறிஸ்துவின் அறிவை அறிந்திருக்கிறோம். இந்த அறிவின் வாசனையை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். நாம் அதற்கென்றே நாம் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வாசனையை நாம் வேறு இச்சைகள், கலகங்கள், பாவங்கள் செய்து கெடுத்து போடுவது. பரிமள தைல செத்த ஈக்கள் என்ன செய்யுமா, பரிமளக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் என்று பிரசங்கில ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப அடுத்து சொல்றாரு, எபேசியர் 5:2 சொல்றாரு பவுல்,
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஆனார், தம்மையே ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுக்கு. அது கத்தோலிக்க மார்க்கத்தில் ஒரு பாடல் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த பாடல். அது என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உம் கையில் ஏற்றிடுவீ. மிக அருமையான பாடல் அந்த பாடல். அடுத்ததாக பார்க்கும்போது நேசரின் பரிமள தைலங்கள் என்பவை தேவ ஆவியானவரின் சிறந்த கொடைகளாக உள்ளன. ஏனென்றால் இந்த பரிமள தைலம் வாசனையை எங்கும் பரப்புகிறது. அப்ப அந்த வாசனை நம்முடைய ஒருவேளை நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை வெற்றினாலே கெட்டு போகக்கூடாது. அதை நாம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஊற்றப்பட்ட பரிமள தைலம் போல வாசனை பரப்புவை யாவை? ஒன்று, அவரது பெயர், அவரது புகழ்ச்சி, அவரது பெயரை பற்றிய அறிக்கை. 2, அவரை பற்றிய நினைவு. 3, உலக மனிதர்களுக்கு தம்மை தெரியப்படுத்த அவர் கையாண்ட எல்லா வழிமுறைகள். 4, அவரது வார்த்தை, குறிப்பாக பாவிகளுக்கு மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்த அவருடைய வார்த்தை. அடுத்து 5வது, அவருடைய எல்லா செயல்களும், குறிப்பாக மீட்பின் அந்த பெரிய செயல். எந்த பெரிய செயல்? சிலுவையில் நமக்காக மரித்த செயல். பிரியமானவர்களே, இந்த ஊற்றப்பட்ட பரிமள தைலம் போல வாசனை பரப்புகிறாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இவை யாவும் ஊற்றப்பட்ட பரிமள தைலத்தை போல மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் உள்ளது. எனவே கன்னி பெண்கள் அவரை நேசிக்கிறார்கள். இந்த கன்னி பெண்கள் யார்? இவர்கள் மணவாட்டியின் தோழிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இங்கு சங்கீத புத்தகத்தில் உரைக்கப்பட்டுள்ள வசனங்கள் நினைவுகூரத்தக்கதாக உள்ளன. சங்கீதம் 45 13-15 வாறு வாசிக்கிறோம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இந்த வசனத்தில் கூறப்படும் கன்னிகைகள் யார்? கன்னிகைகள் என்று அழைக்கப்படுபவர்கள் கிறிஸ்துவின் சபைக்குள் இருக்கின்ற குறிப்பிட்ட விசுவாசிகள் ஆவார்கள். நல்லா கவனிங்க இந்த இடத்த. கிறிஸ்துவின் சபைக்குள்ள இருக்கிற குறிப்பிட்ட சில விசுவாசிகள் தான் கன்னிகைகள் ஆவார்கள். இவர்களை பற்றி பவுல் கூறியது என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட விசுவாசிகள் கூட்டத்தில் நாம் இருக்கும்படி நாம் இன்னும் நம்மை பரிசுத்தராக்கிக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க பிரியமானவர்கள், சொல்லுகிற வார்த்தைகளை. கிறிஸ்டியன் சபையார் மாத்திரம்தான் பரலோகம் செல்வார்கள் என்று நாம் கூறுகின்றோம். ஆனாலும் கிறிஸ்டியன் சபையில உள்ள எல்லாரும் பரலோகம் போவார்களா? நிச்சயமா போக மாட்டாங்க. நம்ம தீர்ப்பு கொடுக்கறது இல்ல, அது நம்ம அவங்களுடைய நடக்கையை காண்பிக்கிறது. நமக்கு கிறிஸ்டியன் சபையார் மாத்திரம்தான் பரலோகம் போவார்கள் உண்மை. ஆனால் கிறிஸ்தவ சபையில் உள்ள எல்லாரும் பரலோகம் போக மாட்டார்கள். இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முதலியவற்றை உண்மையாய் காத்துக்கொள்ளும் உத்தம கிறிஸ்தவர்கள் மாத்திரமே அவரால் ஈர்க்கப்படுவார்கள். நம்மை பற்றிய விஷயம் என்னவாக உள்ளது? நாம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக் கொள்கிறோமா? இதை யோசித்து பார்ப்போம். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் எழுதியதை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் மாத்திரம். பின்பு நான் பார்த்த போது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இந்த 144,000 பேருங்கிறது கரெக்டா அக்யூரேட்டா 1,44,000 பேர் போவாங்க அர்த்தம் இல்ல. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, அதாவது உலகத்தின் பாவங்களால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஆக பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே
நாம் இந்த உலக எண்ணங்கள் நமக்குள் வாழாமல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தற்காத்து கொண்டால் மட்டுமே நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சும்மா கிறிஸ்தவ வேலை வந்ததுனால எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆக இவர்கள் என்ன செய்கிறார்களாம்? மேற்கூறப்பட்ட கிறிஸ்துவின் இனிமையையும் முழுமையையும் உணர தங்கள் புலன்களை பயிற்சி செய்தவர்களாய் பயிற்சித்தவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஊற்றுண்ட பரிமள தைலம் என்ற உருவகத்தின் சிறப்புகள் என்ன என்று பார்ப்போம். ஊற்றப்பட்ட தைலம் என்ற உருவகம் ஒரு தாராளமான சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட மற்றும் பரவலான நறுமணத்தை குறிக்கிறது. இதில் நேசரின் நல்ல குணங்கள் மறைக்கப்படவில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டு எல்லாராலும் அறியப்படுகின்றன என்பதை குறிக்கிறது. இஸ்ரேல் மக்கள் மீது தேவன் கொண்ட அன்பு இவ்வுலகம் மற்ற அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிந்திருந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் வசனம் வாசிக்கிறோம். உபாகமம் 4:6-8 பாருங்க. ஆகையால் இவைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனத்தின் கண்களுக்கு முன்பு இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமும் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய மக்களினமே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய மக்களினம் எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற நீ நியாயப்பிரமாண முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய மக்களினம் எது கேட்கிறார். அதே மாதிரி 28 சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளை நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா, நீ கீழாகாமல் மேலாவா என்று. அடுத்து பேசாதீங்கன்னு சொல்றேன், நேத்தான் சொன்னேன். நல்லொழுக்கத்தின் கவர்ச்சியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இவ்வுலகில் எல்லா ஆத்மாக்களுமே நன்மையே தேடி திரிகின்றார்கள். ஆனாலும் இவ்வுலகின் மயக்கமானது நன்மையானவற்றை கண்ணோக்க விடாமல் மனிதர்களை தடுக்கிறது. இந்த தடைகள் எல்லாவற்றையும் மீறி மற்றவர்களுடைய நிர்குணத்தினால் ஈர்க்கப்படுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப சொற்ப பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இங்கு உன்னத பாட்டில் கன்னிகைகள் அவர் மீது வைத்திருக்கும் அன்பு அவரது நற்பெயரின் நேரடி விளைவாக இருக்கிறது. ஒரு மனிதன் நல்ல குணமும் நற்பண்புகளும் இயல்பாகவே கவர்ச்சிகரமானவைகள். மற்றவர்களை அவரிடம் ஈர்க்கின்றன. அதிலேதான் மற்றவர்களை அவரிடம் ஈர்க்கின்றன. தேவன் நல்லவர் என்பதனாலேயே அவரிடத்தில் ஈர்க்கப்பட்டு அவர் மேல் அன்பாய் இருப்பவர்கள் மற்றும் அவரது கட்டளைகளை கருத்தின்றி கற்று அதனை நடப்பவர்களை இந்த கன்னிகைகள் உருவப்படுத்துகிறார்கள். இதை ஆவிக்குரிய நிலைக்கு நீட்டிக்கும் விளக்கமானது இந்த நீசன் பெயரை இயேசுவுடன் இணைக்கின்றது. ஒருவருடைய பெயர் மதிக்கப்படுகிறது மற்றும் அவரது குணமானது ஒரு நறுமணம் மற்றும் கவர்ச்சி நிறைந்த உதாரணமாக காணப்படுகிறது என்றால் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்க வேண்டும். இதை நாம் யோசித்து பார்ப்போம். அடுத்து வசன பகுதியில் நேசம் கட்டி எழுப்பப்படுவது எவ்வாறு? நேசம் என்பது, அதாவது உலக வழக்கப்படி அதை காதல் என்று சொல்கிறார்கள். நேசம் என்பது வெறும் உடல் ஈர்ப்பு அல்லது மேலோட்டமான குணங்கள் என்பதை விட நம்முடைய அடிப்படை மனதின் குணம் அல்லது நற்பெயரின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தை இந்த வசனம் முக்கியப்படுத்தி காண்பிக்கிறது. தன் நேசரின் கவர்ச்சிகரமான குணங்களை கன்னிப்பெண் அங்கீகரிக்கிறாள். கன்னிப்பெண்கள் உட்பட மற்றவர்களும் அவற்றை அங்கீகரிப்பதன் மூலமாக இந்த நேசம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அடுத்து அவள் சொன்ன வார்த்தை 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி, என்னை இழுத்துக்கொள்ளும் என்ற பதத்தை சற்று விளக்கமாக பார்ப்போம். என்னை இழுத்துக்கொள்ளும் என்பது அவள் இழுக்கப்பட வேண்டும் என்று இயங்குகிறாள் மற்றும் அதை அவரிடம் கோருகிறாள் என்பதற்கான அறிகுறிகள். அவளுடைய சுதந்திரமே அவள் இழுக்கப்பட வேண்டும் என்று கூப்பிட அனுமதிக்கிறது. ஏன்னா சுயாதீனமானவர்கள் நம்ம எல்லாருமே இந்த உலகத்திலே சுயாதீனமுள்ள சிருஷ்டிகள். பாருங்க, இந்த உலகத்தார் கல்யாணம் முடிக்கிற வயசுன்னு சொல்லி 18 வயசு வச்சிருக்காங்க பெண்களுக்கு, 21 வயசு வச்சிருக்காங்க ஆண்களுக்கு. இந்த 2 பேரும் என்ன செய்வாங்க? ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தஞ்சம் புகுவாங்க. அப்ப அங்க டேட்டா பெத்த பார்ப்பாங்க, ஆதார் கார்டை கேட்காங்க, டேட்டா பெத்த கேட்பாங்க. 18 வயசு முடிஞ்சிருந்தாவே 18 வயசு முடிஞ்ச 5 நாள்ல இருந்து அடுத்த நாள்ல இருந்து அந்த பெண் சுயாதீனமானவளாகிறாள். அவள் பெற்றோருக்கு கட்பட வேண்டிய கடமை கிடையாது. அப்ப அவங்க சொல்லிடுவாங்க, பெண்ணு என்ன செஞ்சா, மேஜர் ஆயிட்டா, மேஜர் ஏஜ் வந்துருச்சு, அதனால இனிமேல் ஒண்ணும் செய்ய முடியாது, அவ இஷ்டப்படிதான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நம்மை சுயாதீனமுள்ள சிருஷ்டிகளாக இருக்க வேண்டும் என்றுதான்
தேவன் விருப்பத்தோடு படைத்தார். அப்ப அந்த சுயாதீனத்தை நாம் நம்முடைய துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டு விடக்கூடாது. வசனம் இருக்கிறது, உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிருக்காதீர்கள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். அதனால நாமே என்னை இழுத்துக்கொள்ளும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கின்றோம். அப்படி கேட்கின்ற போது நம்முடைய ஆன்மா ரட்சிக்கப்படுகிறது. உன்னத பாட்டு என்பது அன்பின் மிகப்பெரிய வெளிப்பாடான இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை விளக்கும் பாடல் என்பதால் அதுக்கு இப்படி ஒரு பெயர் இடப்பட்டுள்ளது என்றும் சொல்லலாம். யோவான் 6:44 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று இயேசு சொன்னார். மேலும் அவர் யோவான் 12:32 சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, என்னது சிலுவை மரத்துல இருக்கும்போது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். இவ்வுலகில் தேவன் மீதும் கிறிஸ்துவின் மீதும் அன்புள்ளவர்கள் அவரது சிலுவை மரணத்தினால் மட்டுமே ஈர்க்கப்படுகிறார்கள், இழுக்கப்படுகிறார்கள். இதற்கு அடுத்து இதே 4ஆம் வசனத்துல அடுத்த பகுதி உமக்கு பின்னே ஓடி வருவோம். இந்த உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று இருப்பதனால இது எருசலேம் குமாரத்திகள் பாடின பாடலாய் இருக்கிறது, சொன்ன பின்பாட்டாய் இருக்கிறது. முதல்ல மணமகள் பேசினாள், என்னை இழுத்துக்கொள்ளும் என்பது வரைக்கும் 4ஆம் வசனத்துல என்னை இழுத்துக்கொள்ளும் என்பது வரைக்கும் மணமகள் பேசினாள். இப்போ உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்பது எருசலேம் குமாரத்திகள் பாடுகிற பின்பாட்டு. இந்த பின்பாட்டை சற்று நாம் விளக்கமாக பார்ப்போம். நாங்கள் உம்மை உடனடியாகவும் மகிழ்ச்சியாகவும் விரைவாகவும் பின்தொடர்வோம். திருச்சபையில் தேவனின் சித்தப்படி வாழ்ந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பற்றி நடக்க மனதாய் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளின் குறிப்பதா இருக்கிறது இந்த கன்னிப்பெண்கள் என்ற வார்த்தை. அந்தந்த நிலைமைகளில் ஒவ்வொருவரும் தத்தமது நிலைகளில் அதிகம் கடுமையாக உழைக்கின்றோம், ஊழியம் செய்கின்றோம். நாம் நம்முடைய ஊழிய கடமையின் வழியில் ஓடுகின்றோம், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோம், அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கின்றோம். அவரையே நாம் முன்மதியாக கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்படியையும் அவருடைய கட்டளையின் வழியிலையும் தவறாது நடப்பவர்களாய் இருக்கின்றோம். அவருடைய அன்பில் ஈர்க்கப்படுவதால் நாம் இவ்வாறு ஓடுகிறோம். அவருடைய கிருபையால் ஈர்க்கப்படுவதால் நாம் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஓடுகின்றோம். இது நமக்கு ஒரு வசனத்தை நினைவூட்டுகிறது. 1 பேதுரு 2:21 சொல்லப்படுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடியை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்ற பேதுருவின் வார்த்தைகள் இங்கே நாம் நினைவுகூரத்தக்கதாக இருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது இது கொஞ்சம் பெரிய பகுதி, இதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம் பிரியமானவர்களே. இதோடு நாம் அதாவது என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வரும் என்று எருசலேம் குமாரத்திகள் சொன்னார்கள். அடுத்து சூலைமை பெண் கூறிய வார்த்தையை நாம் அடுத்த வாரம் கவனிப்போம். உங்களுடைய கவனத்துக்காக நன்றி பிரியமானவர்களே. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜோசப் போயிட்டாரு.